வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அடுத்து டெட் தேர்வு நடக்க இருக்குங்க. ஸோ வரக்கூடிய நவம்பரில் டெட் தேர்வுக்கு உண்டான ஆயத்த பணிகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த ஆண்டு கோர்ட் தீர்ப்பின் எதிரொலி காரணமாக டெட் தேர்வை எழுத தயாராகி வருகின்றனர். அதை பற்றியும் நாம் பார்க்கலாம். முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, அதை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து 2013 டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்ஸ் எப்பொழுது போட போகிறாங்க, இவற்றை பற்றி எல்லாமே இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் அடுத்து என்ன நடக்கிறது, வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் நடக்குமா நடக்காதா? 1996 அப்படின்ற வேக்கன்சிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஏன்னா கடந்த காலங்களில் இந்த வேக்கன்சிஸை விட இந்த ஆண்டோடைய வேக்கன்சிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் கூடுதலான காலி பணியிடங்களை ஒதுக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விதமாக கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் உயர்வு நிச்சயமாக இருக்கும் அப்படின்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் அடுத்து என்ன தான் நடக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் சிவி லிஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்குங்க. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கா அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. குறிப்பிட்ட நபர்களுக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் சிவி லிஸ்ட் எல்லாமே முடிவடையும் தருவாயில் இருக்குது. இந்த சிவி லிஸ்ட் எல்லாமே நவம்பர் முதல் வாரத்தில் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ சிவி லிஸ்ட்டை பார்த்துக்க தயாராகி கொள்ளுங்கள். அடுத்தடுத்து இந்த அப்டேட்டுகள் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்றத நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இறுதி விடைக்குறிப்பு அப்படின்றது நமக்கு வெளியிட போகிறாங்க. ஃபைனலான ஆன்சர் கீஸு இப்போ இந்த ஆன்சர் கீஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த சீரியஸ் வைஸாக வெளியிட்ருவாங்க, அந்த கீஸையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. ஸோ இறுதி விடைக்குறிப்பு அப்படின்றது ஒவ்வொரு கீ சீரீஸ் அப்படின்றது இறுதி விடைக்குறிப்பு இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு வெளியிட்ருவாங்க. லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் நான் கன்சிடர் எவால்வேஷன் குவாலிஃபைடு பார்ட் ஏ பட் பார்ட் பி அந்த பார்ட் ஏ நாட் குவாலிஃபைடு இன் பார்ட் பி. ஸோ அந்த மாதிரி யார் யாரெல்லாம் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வராங்க அப்படின்ற பட்டியல் வெளியிட்ருவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நவம்பர் முதல் வாரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. அடுத்து டெட் தேர்வில் கிட்டத்தட்ட 4 லட்சம் ஆசிரியர் பணியிடங்கள் ரெடியாக இருக்குங்க. இது தேர்வர்கள் ஆசிரியர்கள் ரெடியாக இருக்காங்க டெட் தேர்வில். ஸோ டெட் தேர்வுடைய பாஸ் மதிப்பெண்களை குறைக்கணும் அப்படின்ட்டு கோரிக்கை நிறைய பேர் நிறைய விதமாக கோரிக்கை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அது என்ன நடக்கும்ன்றது விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து டெட் தேர்வுக்குண்டான தேர்வு காலங்கள் நெருங்கி விட்டது. ஹால் அலோகேஷன் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டெட் தேர்வு கிட்டத்தட்ட இந்த ஆண்டு ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் அப்படின்றது எல்லாரோடைய எதிர்பார்ப்புமாக இருக்குது. பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். அடுத்து உதவி பேராசிரியர் நியமனத்தில் முன்னுரிமை கௌரவ விரிவுரையாளர்கள் அரசுக்கு கோரிக்கை. அரசு கல்லூரிகளில் நிரந்தர உதவி பேராசிரியர் பணி நியமனத்தின் பொழுது தற்பொழுது பணியாற்றி வரும் கௌரவ விரிவுரையாளர்கள் தங்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்து உள்ளனர். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் 16ஆம் தேதி அறிவிப்பு வெளியிட்டது. அந்த சுற்றறிக்கையில் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் 10/11/2025 தேதிக்குள்ளார விண்ணப்பிக்கணும். 20/12 அன்று போட்டித் தேர்வு நடைபெறும். அதில் தேர்ச்சி பெறணும். ஸோ கௌரவ விரிவுரையாக பணியாற்றும் அனுபவம் உள்ளவர்களுக்கு அவர்களுக்கு பணியாற்றிய ஆண்டுக்கு 2 மதிப்பெண்கள் வீதம் அதிகபட்சம் 15 மதிப்பெண்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஸோ கெஸ்ட் லெக்சராக இது பணியாற்றிய கல்லூரி முதல்வரிடம் உரிய படிவத்தில் சான்று பெற்று சம்மந்தப்பட்ட மண்டல இயக்குநரிடம் மேலப்பம் பெற்ற அப்படி எல்லாமே வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ வெவ்வேறு ஆண்டுகளில் வெவ்வேறு மண்டலங்களில் பணியாற்றியவர்கள் தனித்தனி அனுபவ சான்றிதழ் பெற வேண்டிய நிலையில் உள்ளன. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட் எங்கே வேணாலும் நீங்கள் பண்ணினாலும் அங்கங்கே போயிட்டு நீங்கள் இந்த இடத்துல பணியாற்றுறீங்க அப்படின்றதுக்குண்டான ஃபார்ம் எல்லாமே சைன் பண்ணிட்டு தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ முதுகலை பட்டதாரி அடுத்து இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய ரிசல்ட்டு நவம்பர் மாதத்தில் வெளியாகிடும். கவலையே விடுங்க, ஓகேங்களா. ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் தகுதி தேர்வில் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா பார்ட் பியில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ ரிசல்ட் பார்ட் ஏ பார்ட் பி தனித்தனியாக வெளியிடுவாங்களா, எப்படி வெளியிடுவாங்கன்றதையும் நம்ம பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.